5 ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸே இந்தியாவில் இல்லைன்னு சொன்ன மோடி அமித்ஷாவும் இன்றைக்கி காங்கிரஸை கண்டு இத்தனை ஒரு பொய்யான பிரச்சாரங்களை வெளிவிடுவதற்கான காரணம் என்ன? பாகிஸ்தான் காங்கிரஸினுடைய பிரதமர் ராகுல் காந்தி அறிவிக்கிறார்கள், காங்கிரஸ் இந்த நாட்டில் வந்துவிட்டால் மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடும் என்கிறார்கள். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பெண்களுடைய தாலியை பிரித்து விடுகிறார். ஏன் இந்த பதற்றம்? ஏன் இந்த பதற்றத்தின் நிலையில் இருக்கிறீர்கள்? காங்கிரஸ் இல்லை என்று சொன்ன இந்தியாவில் இன்று காங்கிரஸை பற்றி கதறுகிறீர்களே, கண்ணீர் விடுகிறீர்களே, ஏன் தெரியவில்லை மோடியே? உன் சாதனை எங்கே போய்விச்சு? உன் திறமையான பேச்சு எங்கே போச்சு? உன் இந்துத்துவா எங்கே போய்விட்டது? உன் இந்துத்துவாவினுடைய கொள்கை எங்கே போய்விட்டது? ஆர்எஸ்எஸ் எங்கே போய்விட்டது? ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தொண்டர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? அதிகாரம் எங்கே போய்விட்டது? அகிலம் எங்கே போய்விட்டது? எதுவும் இல்லாமல் தவிக்கும் மோடியும் அமித்ஷாவே துடிக்கிறீர்களோ? இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற முடியாது. இதுவே உங்களுக்கு இறுதி தேர்தல், முற்றுப்புள்ளியான தேர்தல்.